இன்றைக்கி நான் வந்து என்னென்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி ராத்திரிக்கு ஆப்பம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கடலைக்கறிங்க கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறேன். இப்போ நான் 2 வெங்காயம் நல்லா மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சிக்க போகிறேன். அதோடு சேர்த்து 3 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய், அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் ஊற்றிக்கலாம். தக்காளி 2, இதையும் நான் கொரன்னு அரைச்சிட்டு உங்களுக்கு நான் தாளித்து காட்டுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடாயை வச்சுருக்கேங்க. இந்த கருப்பு சுண்டல் தான் நான் இப்போ இன்றைக்கி ராத்திரிக்கு டின்னருக்கு எடுத்துக்கிறேன். கடலைக்கறிக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் இங்கே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து மீடியம் சைஸில் கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அது உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உருளைக்கிழங்கு நல்லா மொறுன்னு வெந்துச்சுங்க. இப்போ நம்ம வேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச 2 வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 3 ஏலக்காய் நான் போட்டிருக்கேன். அது காட்டல. இப்போ நம்ம நல்லா அந்த மசாலா எண்ணெயோடு பிரிஞ்சு வரட்டும். நம்ம அது வரலாம் சுருள வதக்கலாங்க. வெயிட் பண்ணலாம். கேரளா ஸ்டைலில் கடலைக்கறி சொல்லுவாங்க. 1 ஸ்பூன் மஞ்சள்தூளுங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி, கரம் மசாலா, அதனால் நம்ம 1 ஸ்பூன் காரத்தூள், வெறும் தனி மிளகாத்தூள் தான். பாருங்கள் மசாலா எப்படி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 100 கிராம் சுண்டல் தாங்க எடுத்திருக்கேன். 1 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது சரியாக இருக்கும். ஒரு ஃபேமிலி சாப்பிட 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்குங்க இந்த கிரேவி. இது வந்து பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஊற வச்சு 4-5 விசில் கொடுத்து வச்சுருக்கேன் இந்த கருப்பு சுண்டல். இப்போ நம்ம மசாலாவோடு சேர்த்துக்கலாம். சுட ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும். கடலைக்கறினாலே ஆப்பம்தான். ஆப்பம், இடியாப்பம் செம்மையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க. நான் இப்போ சூடாக ஆப்பம் தான் ஊற்ற போகிறேன். ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கிட்டோம். அவ்வளோதாங்க. ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நார்த் இந்தியன் சைடில் இது இல்லாமல் எந்த சமையலும் பண்ண மாட்டாங்க. நம்மளும் அதே ஸ்டைலில் தான் செய்கிறோம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் கிரேவி ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே தூக்கி அடுத்த கேஸில் வச்சுட்டு இந்த பக்கம் சுட ஆப்பம் ஊற்றி சாப்பிட்லாங்க. நான் அடுத்து ஊற்றி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுட ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அதை எடுத்துடலாம்.